30 டேஸ் சேலஞ்சில டே 4 வந்து பார்க்க போறோம். ஜிக்ஜாக் ஸ்டிட்ச் தான் பார்க்க போறோம். ஜிக்ஜாக் ஸ்டிட்ச் வந்து இந்த மாரி நீங்க இப்ப தான் ஸ்டார்ட்டிங் வந்து கத்துக்க போறீங்க. இந்த மாரி லைன் பண்ணி நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு 2 லைன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிட்ட கிட்ட பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் உங்களுக்கு பெருசா தெரியிற மாரி தெரியுது வீடியோல. ஆனா நான் கிட்ட தான் போட்டுருக்கேன். இந்த மாரி 2 லைன் பண்ணிட்டு ஜரி த்ரெட் எடுத்துக்கோங்க. ஜரி த்ரெட் எடுத்துட்டு சிங்கிளா ஃபர்ஸ்ட்டு ஜரி த்ரெட்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. இதே மாரி நான் ஒரு பேக்ல ஒரு செயின் குடுத்துட்டு, கீழ இருந்து லைன்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். நல்லா பாருங்க. கீழ இருந்து லைன் இந்த மாரி நீங்க பென் வச்சுட்டு, இந்த மாரி வி ஷேப் நீங்க போட்டுட்டு, இதில நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஈஸியான மெத்தட் நான் வந்து சொல்லியிருக்கேன். பார்த்துக்கோங்க. சேம் நீங்க இத மாரி லைன் பண்ணிக்கிட்டு, நான் எப்படி செயின் தான் நம்ம பண்றோம். அத வந்து லாங்கா பண்றோம். அதுதான் நமக்கு ஜிக்ஜாக்ன்னு சொல்றது. இதிலேயே வந்து செயின் வித் ஜிக்ஜாக்கும் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டிட்ச் அதுதான். இப்ப வந்து நல்லா ஜிக்ஜாக் வந்து பிராக்டிஸ் பண்ணணும். நல்லா இந்த ஜரி த்ரெட் கொஞ்சம் கிரிப்பா இருக்க மாரி இருக்கும். அப்பப்ப இந்த மாரி கொஞ்சம் இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டு நீங்க அந்த மாரி ஸ்டிட்ச வந்து வி ஷேப்புக்கு கொண்டு வாங்க. இந்த லைன் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு. அதுக்காக தான் நான் லைன் பண்ணி காமிச்சேன். இதே மாரி நம்ப ஜிக்ஜாக் வந்து போட்டுக்கலாம். ஜரி த்ரெட் வந்து எப்பயுமே சிங்கிளா எடுத்துக்கணும். சில்க் த்ரெட்ல டபுளா எடுத்துக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதே மாரி நம்ப பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 4 டூ 5 டைம்ஸ் இதே மாரி ஜரியிலே பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் இந்த இடத்துட்ட கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சில்க் த்ரெட்ல நான் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணுன்றது காமிக்கிறேன் இந்த வீடியோலயே. இப்ப பார்த்தீங்கன்னா, சில்க் த்ரெட் வந்து டபுளா எடுத்து என் நாட் பண்ணிக்கிட்டேன். என் நாட் பண்ணிட்டு பேக்ல இருந்து எடுத்துட்டு, சேம் வி ஷேப்ல நம்ம பண்ணோம் இல்லையா ஜிக்ஜாக்கு, நல்லா எவ்வளோ குட்டியா போட முடியுதோ அவ்வளோ போடுங்க. ஆனா உங்களுக்கு இப்போதைக்கு குட்டியா போட வராது. இதுக்காக தான் சொல்றது, ஸ்டார்ட்டிங் நீங்க ஜரியில எடுத்து போடுங்க. அதே மாரி இந்த ஜிக்ஜாக் வந்து கொஞ்சம் பெருசு பெருசா இருந்தாலும் பரவால்ல. ஒரு 4 டூ 5 டைம்ஸ் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சின்னதா வந்துரும். உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டிட்ச்ல அடுத்தது பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நான் எப்படிலாம் போடுறேன்றத நல்லாவே பாருங்க. வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப உங்களுக்கு இதில ஏதாவது டவுட்டுனாலுமே கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டிச்சஸ்ல ஏதாச்சும் டவுட் இருந்தனாலும். டே 5ல நம்ம வந்து பார்க்கலாம். இத நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. சில்க் த்ரெட்லயுமே நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம். அந்த வீடியோ புடிச்சுச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணி விடுங்க. இந்த இடத்துட்ட நான் வந்து என் நாட் பண்ணிக்கிறேன். நான் வந்து சின்னதா பண்ணியிருக்கேன். ஒரு 4 டூ 5 டைம்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க.